சகலத்தையும் புதிதாக்குகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள தயவுள்ள இரக்கமுள்ள நாமத்திலே இந்த புதிய நாளில் புதிய வருட துவக்கத்தின் காலை நேரத்தில் அவருடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிறவங்க யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மனதார நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய நாமம் உங்கள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே. கர்த்தர் நல்லவர், தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. கடந்த ஆண்டுகள் முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. விடுதலை தந்தார், வெள்ளங்க மீண்டார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். சோதனை நம்மை சூழ்நித்த நேரம் மலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. சோதனை நம்மை சூழ்நித்த நேரம் மலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. எல்லாம் பாருங்க. பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். கண்ணில் கவலை யாவையும் போக்க கர்த்தர் இயேசு வருகின்றாரே. கண்ணில் கவலை யாவையும் போக்க கர்த்தர் இயேசு வருகின்றாரே. கலங்கிட வேண்டாம், பயப்பட வேண்டாம், அவரோடு நாமும் மறந்து செல்வோம். கலங்கிட வேண்டாம், பயப்பட வேண்டாம், அவரோடு நாமும்
பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்த உள்ளவர். கடந்த ஆண்டுகள் முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. கடந்த ஆண்டுகள் முழுவதும் நம்மை கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்த உண்மை உள்ளவர். கிருபை என்று உள்ளது, என்னென்று மாறாதது. கிருபை என்னென்று உள்ளது, என்னென்று மாறாதது. ஆண்டுகளோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே. ஆண்டுகளோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியே நின்றபடியே வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அப்படியே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்துக் கொள்ளலாம். நான் வாசிக்க என்னோடு கூட நீ உச்சரிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஹல்லேலூயா. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் அப்படியே உட்காருவோமா? நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, நல்ல வார்த்தையை கொடுத்து ஆண்டவர் கனப்படுத்தி இருக்கார் நம்மளை. தன்னுடைய பிள்ளைகளை என் வார்த்தையை அனுப்பி நான் அவர்களை என்ன செய்வேன்? மகிமைப்படுத்துவேன். நீ எந்த அளவுக்கு ஆராதனையில் அவரை நீ மகிமைப்படுத்துகிறாயோ அதுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்? பதிலா அவர் வார்த்தையை கொடுத்து உன்னை மகிமைப்படுத்துகிற தேவன். ஆமென் சொல்லுங்களேன். அந்த வார்த்தையாய் உன் மத்தியில் உள்ளாவி அந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் உன்னை பிரகாசிக்க பண்ணி ஆமென் அந்த வெளிச்சத்துக்கு அநேகரை உட்படுத்தி ஆமென் ஹல்லேலூயா தேவனாய கர்த்தர் உன்னை அதிசயமாய் இந்த 19 ஆண்டுகளை கிருபையாய் கடக்க பண்ணினவர். அப்படிதான் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். ஊழிய பாதையில 19 ஆண்டுகள் எப்படி கடந்து போனது என்று தெரியல. நான் அவர்களை அதிசயமாய் நடத்தி வந்த பாதைகள். ஆமென். அந்த பாதைகளை என்ன செய்வாங்க? அவங்க துதிப்பாங்க. நான் அவர்களை வெட்கப்படுத்த மாட்டேன். அவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இங்கே அழகாய் சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடான ஜனங்களையும் நான் என்ன செய்வேன்? நான் கொடுப்பேன். ஆமென். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னோட ஆராதிக்கிற தேவனுடைய ஜனமே, இந்த நல்ல துவக்கத்தில் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நல்ல வார்த்தை என்ன? இந்த விலையேற பெற்றவனை நம்ம பார்த்திருக்கிறவனை எப்படி பார்க்கிறாரா? இப்பவும் அவர் தன்னுடைய பிள்ளைகளை இந்த உலகம் அவங்க பார்க்கிற பார்வை வித்தியாசமாய் இருக்கலாம். உன்னை ஏளனமாய் பார்க்கலாம், உன்னை ஒன்றுமில்லாதவன் என்று பார்க்கலாம், ஒருவேளை உன்னை அனாதன் கூட யோசிக்கலாம். ஆமே, உன் உறவுகள், உன் இனஜன பந்துகள், நீ நம்பின ஜனம் என்ன செய்யலாம்? உன்னை வெறுத்து உன்னை ஒதுக்கி இருக்கலாம். ஆனா என் ஆண்டவர் சொல்றாரு, உன் தாய் தகப்பனே உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் அப்படிங்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமா, நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலோ நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன்? நான் மறப்பதில்லை. நான் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன், ஒருபோதும் ஹல்லேலூயா
நான் உன்னை கைவிடவே மாட்டேன். உன் மதில்கள் எனக்கு முன்பாக இருக்கிறது, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். எவ்வளவு நல்லவர் பாருங்களேன். யார் கைவிட்டாலும், யார் மறந்தாலும், யார் உதாசீனப்படுத்தினாலும், யார் ஒதுக்கினாலும் ஆண்டவர் சேர்த்ததுதான். என் மீது அழகாய் சொல்லுகிறது, தம்மால் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளப்பட்டவன் அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு இந்த புதிய நாள்ல, ஆமா என் மகனே, என் மகளே, ஹல்லேலூயா, நீ என் பார்வைக்கு எப்படிப்பட்டவன்? உலகம் பார்க்கறது பார்க்கட்டும், அந்த உலகம் பார்க்கிற வண்ணமாய் நான் உன்னை பார்க்கறது இல்லை. என் பார்வைக்கு நீ விலையேறப்பட்டவன், என் பார்வைக்கு நீ அருமையானவன். பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க அவருக்கு அருமையானவங்களா, நீங்க அவருக்கு பிரியமானவங்களா. எவ்வளவு நல்லவர் பாருங்களேன். அவர் கிருபை, அவர் தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய நீதி, அவருடைய மனதுருக்கம் எப்பொழுதும் உங்க மேல, உங்க குடும்பத்தில், உங்களுக்குரிய எல்லாவற்றிலும் அப்படியே இருக்கும். இந்த நல்ல நாளில் நான் உங்களை பிளஸ் பண்ணுறேன். என் ஆண்டவருடைய நாமத்தில், அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய மகிமையில் நின்று சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆமென். God bless you. ஆண்டவர் அப்படித்தான் தன்னுடைய பிள்ளைகளை யார் எப்படி வேணாலும் பார்க்கணும். உன் ஆண்டவர் எப்படி பார்க்கிறார், அதுதான் உன் பார்வை. இன்னைக்கு அழகாய் சொல்றாரு, என் பார்வைக்கு நீ அருமையானவன், அருமையானவன். ஹல்லேலூயா. என் கையில எப்படி இருக்கிற நீ கனத்துக்குரிய ஒரு கிருபையின் பாத்திரமாய் வைத்திருக்கிற. நீ வெறுமையா இருக்கலாம், நீ ஒன்றுமில்லாம இருக்கலாம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பெயர் சொல்லி அழைக்கிறவர் நீ ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. ஒரு நேரம் இந்த உலகம் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது தான் சகலத்தையும் உருவாக்கிய தேவனாகிய கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உனக்கிட்ட ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த வாசலுக்கு வரும்போது 19 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இடத்துக்கு நான் வரும்போது நான் தரித்திரன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் அவருக்குள்ள ஆசீர்வாதமாக இருக்கிறேன். எனக்கு வேற ஒரு சொத்து இல்லை, நீங்க தான் சொத்து. எத்தனை சொத்து கொடுத்துருக்காரு பாருங்களேன், எத்தனை சம்பத்துகளை கொடுத்துருக்காரு பாருங்களேன். அத்தனை முகங்களிலும் என் தேவனுடைய முகத்தை பார்ப்பது அதை விட எனக்கு ஒரு சொத்து வேற எதுவும் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். இது உணர்வு உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்குமானால் நீங்கள் பாக்கியவானா இருப்பீர்கள், நீங்கள் பாக்கியவதியாக இருப்பீர்கள், நீங்கள் கணம் பெற்றவர்களாக இருப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள், நீங்கள் கணத்துக்குரிய பாத்திரமாக இருப்பீர்கள். என் தேவன் உங்களை அப்படித்தான் பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், உண்மையில் என் இரக்கத்தை என்ன செய்வேனா காண்பிப்பேன் என்று அவர் எப்படி சொல்றாரா? சாதாரணமாக சொல்லலையா, அதை மனதுருகி சொல்லுகிறார், மனதுருக்கத்தோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, எனவே மனிதன் பார்வையில் நீ சாதாரணமாக இருக்கலாம், என் தேவனுடைய பார்வையில் நீ கனம் பெற்றிருக்கிறாய். அது ஒன்று போதும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நீ அனாதையை போல இருக்கலாம், அது அப்போ, இப்ப இல்லை. அனாதி தேவன் உனக்கு அடைக்கலமா இருக்கிறார். அவர் நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நீ எதை குறித்து கவலைப்படாத. நீ கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்கிற? அருமையானபடியினால நீ கனம் பெற்றாய் என்று இதே வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவ கிருபை உங்களை சந்தித்தபடினால். முன்னாடி வெறுமனே அட்ரஸ் இல்லாம சுத்திட்டு இருந்தோம், அப்படிதானே? அட்ரஸ் இல்லாம சுத்திட்டு இருந்தோம். ஆண்டவர் ஒரு நாள் பிக்ஸ் பண்ணாரு, அந்த கிருபை உன்னை சந்தித்தது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கிருபை என்னைக்கு சந்தித்ததோ அன்னைக்கு சாதாரணமா இருந்த விசேஷித்தவன் ஆயிட்டே. உன்னை எள்ளி ஏளனமா பேசினவெல்லாம் பிரதர், சகோதரா, பிரைஸ் தி லார்ட், கணத்துக்குரிய பாத்திரம். பார்த்த உடனே ஒரு ஜனம் என்ன செய்வோம், பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்போம்? ஏனோ தானே இருந்திருப்போம். என்றைக்கு அந்த கிருபை உன்னை சந்தித்ததோ சாதாரணமான ஆளு நீ, உன்னை அசாதாரணமாகிட்டார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை அப்படித்தான், அப்பவே அப்படிதான் பார்க்கிறேன்.
இப்போ உன்னை அப்படிதான் கணத்துக்குரிய பாத்திரமா உன்னை பார்க்கிறவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் எப்படிப்பட்டவரா? எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. எப்பேற்பட்ட ஆளா இருந்தார், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியா இருக்கிறவர் என் ஆண்டவர். ஹல்லேலூயா. எனவே கர்த்தருடைய விலையேற பெற்ற ரத்தம் உங்களை மீட்டெடுத்து அது விலையேற பெற்றவர்களாய் மாற்றி இருக்கிறது. அதற்கு நல்ல வார்த்தை எரேமியா தீர்க்கன் அழகாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறான். எரேமியா 15:19 வாசிக்க கேட்போமா? இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். என் வார்த்தையை கேட்டு நீ அப்படி கொஞ்சம் அப்படி டேன் பண்ணனா நான் உன்னை சீர்படுத்துவேன். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீர்ப்பானது நின்று. இதைத்தான் கவனமா வச்சுக்கங்க. இதுதான் சத்தியம். அழகாய் தீர்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்ப. நீ அவர்களிடத்தில் திரும்பாமல், நீ அவர்களிடத்தில் எங்க இருந்து வந்தியோ அங்க நீ திரும்பாம அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்கள். அவங்களை நீ உனக்கு, அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். பார்த்திருக்கீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவங்களை நீ வெறுக்க தேவையில்லை, உலகத்தை வெறுக்க தேவையில்லை. அவர்களை நேசி, அவர்கள் மேல் அன்பு பாராட்டு, ஐக்கியம் கொள்ளாதே. உனக்கு ஐக்கியம் எங்க? கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தருடைய ஜனங்களோடு, கர்த்தருடைய சபையில தான் உனக்கு ஐக்கியம். ஆனா அவர்களை நேசிக்க வேண்டியதுடைய கடமை. நீ அவங்கள்ட்ட போகாத, அவங்கள்ட்ட இருந்து நீ திரும்பி நீ அவங்கள்ட்ட போகாத. நீ திரும்பக்கூடிய சூழ்நிலை வந்தா அவங்களெல்லாம் திருப்புறதுக்கு தான் நீ போகணும். ஆமென் சொல்லுங்க. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். என் தேவனாகிய கர்த்தர் உன்னை திருப்பி இருக்கிறத எண்ணி நீ அவரை ஸ்தோத்திரி. எத்தனை பேரை ஆண்டவர் சமூகத்துல திருப்ப போறோம்? அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அதுக்கு தான் உன்னை சொல்றாரு, நீ சாதாரண ஆள் இல்லை, நீ கணம் பெற்றவன். நீ அதை கொஞ்சம் நினைச்சுக்கிட்டீங்கன்னா என் வாயா இருப்பேங்கிறாரு. அவர் வாயிலிருந்து புறப்பட வார்த்தை சாதாரணமா சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, எனவே நீ சாதாரணமா உன்னை நினைத்துக் கொள்ள கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் என்ன செய்றாங்க? தேவ சமூகத்துல வந்து அவர்களுக்குள்ள நான் சாதாரணமான ஒரு தாழ்வு மனப்பான்மை அவர்களுக்கு இருக்கிறது இல்லை. அங்கே வந்தால் ஒரு கெத்து எப்படி இருக்கணும்? அதுக்காண்டி மேன்மை பெருமை இல்லை. ஆண்டோடைய பிள்ளை, ராஜாவுடைய பிள்ளை அப்படியே எப்படி இருக்கும்? அப்படி சீரணும். நீ வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கக்கூடாது. அவர் சித்தம் செய்து வாழணும். நீ ஒப்புக்கொடு. ஒன்றும் இல்லைதான். உன்னை எதற்காக அவர் இந்த பூச்சக்கரமான உலகத்தில் உன்னை வேறு பிரித்தாரோ அதை நிச்சயம் என்ன செய்வார்? அதை உன்னில் துணை கொண்டு நிறைவேற்றுவார். அதை நிறைவேற்ற முடியவே மாட்டார். நான் ஊழியக்காரன் நினைக்கவே இல்லை. இனி ஊழிய பாதையில் கொண்டு வந்து நிறுத்துவார். இதெல்லாம் ஓடி போச்சு 19 வருஷம். நினச்சி கூட பார்க்கல. இப்போ நினச்சி பார்க்குறேன். அப்போது ஆரம்பத்திலிருந்து என்னை எப்படி அழகாக அப்படியே ஒரு சட்ரேட் பண்ணி கொண்டு வந்துட்டே இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது நான் ஒரு சபையை சொல்லுவேன் உங்களுக்கு அடிக்கடி. ஞாபகம் இருக்கா? நான் திடீர்னு சைதாப்பேட்டை ஏஜி சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு எனக்கு டியூட்டியிலேருந்து லேட் ஆகிடுச்சு. அப்போ நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து நான் பதறிக்கிட்டு இருந்தேன், ட்ரெயின் வரலன்னு. அப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஓரமாக ஒரு கொட்டகையில் சத்தம் கேட்டுட்டு இருந்தது, ஆராதனை. ஐயோ, இங்கே ஏன் லேட் பண்ணிக்கிட்டு, இங்கேயும் ஆராதிக்கலாம். அன்னைக்கு நான் முதல்ல பார்த்ததான் அன்புதாசனை. நம்ம பாஸ்டர் நம்ம டிடி லாசரையாவை அன்னைக்கு தான் நான் முதல்ல நான் பார்க்குறேன். பேசினதில்லை, ஆனால் அன்னைக்கு பார்க்குறேன். அன்னைக்கு நல்ல ஊழியக்காரர் நம்ம ஐயா சாது ஸ்டீஃபன். அன்னைக்கு காலையில் அந்த மெசேஜ், அந்த சத்தம் வித்தியாசமாக இருந்தது. அன்னைக்கெல்லாம் எனக்கு நம்ம கல்யாணம் கூட பண்ணல, வாலிப வயசு, சின்ன வயசு. ஆனால் சத்தத்துக்கு என்ன செய்தேன்? ஆண்டோட சமூகத்துக்கு ஓடணும்னு நான் ரொம்ப ஆவலா இருந்தேன். ரொம்ப ஆவலாக இருந்தேன். எனக்கு யாரும் சொல்லிக் கொடுத்தா, எனக்கு யாரும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு யாரும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை. ஆனால் அந்த ஆர்வம் இருந்தது. உடனே போனேன். அன்னைக்கு முதல்ல நான் ஐயாவுடைய சபைக்கு போனேன். அதுக்கப்புறம் அந்த சூலமேடு ஹைலைட்டில் இருந்த அந்த சபைக்கு போயிருக்கிறேன். எனக்கு அதுக்கப்புறம் நான் இந்த பக்கம் வந்ததுனால அந்த பக்கம் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அடிக்கடி நான் பாஸ்டர் பார்த்துருக்கேன். எங்களுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம மத்தியில் வந்திருக்கிற அருமையான பாஸ்டர் மார்ட்டினை அடிக்கடி நாங்கள் சந்திக்கும் போதெல்லாம் ஐயா குறித்து நான் விசாரிப்பேன்.
அப்போ கூட நான் வரும்போது கூட நீங்கள் பேசாமல் அவர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன்ல இங்கே உங்கள்கிட்ட. பாஸ்ட் வரலனாலும் கூட பாஸ்ட்டை குறித்து நம்ம அடிக்கடி சபையில் என்ன செய்யிருக்கோம், பேசியிருக்கோம். அப்படி தானே? ஆமாம். உங்களை நீங்கள் அந்த சர்ச்சுக்கு போங்க, அவர் நீங்கள் அம்பத்தூர் வாங்கன்னு கூட சொல்லலை. என்னைய பார்த்து என்ன சொன்னார், நீங்கள் அங்கங்கே ஏன் ஓடுறீங்க, பேசாத நம்ம ஐயாட்ட போயிடுங்க அப்படின்னு நான் உங்கள்கிட்ட எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன். இன்னைக்கு அந்த அன்புதாசன் தான் இன்னைக்கு நீங்களும் பார்க்குறீங்க. அல்லேலூயா. ஏதோ ஒரு லிங்க் இருந்திருக்கு, அவ்வளோதான். அல்லேலூயா. ஆமாம். இன்னைக்கு இந்த நாளில் அவர் இங்கே வருவார் நானும் எதிர்பார்க்கல, அவரும் எதிர்பார்த்துருக்க வாய்ப்பில்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்ல பேர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எனவே அந்த தாழ்வு மனப்பான்மை நமக்கு இருக்கக்கூடாது. இன்னைக்கு பல வேளைகளில் நம்ம என்ன செய்யறோம், சோர்ந்து அதைரியமாய் போய் விடுகிறோம். ஆமென். நீங்கள் விலையேறப்பட்டவர்களாய் நீங்கள் மாறுவது, ஆமென், இந்த எரேமியா தீர்க்கதரிசி அழகாய் சொன்ன இந்த ஆலோசனை மாத்திரம் நீங்க என்ன செய்ய, டேன் பண்ணிட்டா டேன் பண்ண, அவ்வளவுதான். முன் வச்ச காலை பின் வைக்காத, கலப்பையில கை வச்சு திரும்பி பார்க்காத. நீ திரும்பினா ஒரு 10 பேரை தூக்கிட்டு வர மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. நீ அவங்களோட போயிடக்கூடாது. அவங்க கலாச்சாரங்களில, அவங்களுடைய பண்டிகையில, அவங்களுடைய பழக்க வழக்கங்களில நீ போய் சேர்ந்து விடக்கூடாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு சாதாரணமா பொண்ணு கிடைச்சிறது இல்லை. அல்லேலூயா. தங்கம் வெள்ளி வைரம்னு விலை உயர்ந்த முத்துக்களை சாதாரண கிடைக்கிறது இல்லை, அது மண்ணுக்குள்ள குப்பையில் கிடைக்கும். அப்படிதான் நம்ம இருந்தோம். பாழான ஸ்தலங்களிலிருந்து நான் உன்னை கண்டுபிடித்தேன். அல்லேலூயா. அப்படிதான் அதை எடுத்து என்ன செய்வேன், எடுத்தோடனே அப்படியே அதை நகையா மாத்துறது இல்லை, அதை அப்படியே அடுப்புல போட்டு உருக்கி அதனுடைய கழிவுகள் அதனுடைய அழுக்கு எல்லாம் போறது வரைக்கும் அந்த கொல்லன் என்ன செய்வாரு, அதை போட்டு அடிச்சு ஒரு வழி பண்ணி அது எது வேற பண்ணுவாரு தெரியுமா, அவருடைய அந்த கொல்லனுடைய முகம் அந்த பொண்ணுல தெரியணும், அந்த முகம் பார்க்கிற வரைக்கும் அதை விடமாட்டோம். அதுக்கப்புறம் தான் எங்க போயிடுமா ஸ்ட்ரெயிட்டா, அது எடுத்த உடனே ராஜா கிரீடத்துக்கு போயிடுறது இல்லை, கிரீடத்துக்கு போயிடுது, தலைக்கு போயிடுது. எங்க போகக்கூடாது அங்கெல்லாம் போயிட்டு பாருங்க, உன்னதமான இடத்துக்கு போயிடுது இல்லை. ஆனா அது எங்க இருந்ததுக்கு இல்லை, குப்பையில இருந்தது. அது போலதான் ஆண்டவர் உன்னை புடமிடுவார் தான். அவர் முகம் பார்க்கிற வர, அவர் முகம் உன் முகத்துல தெரியறது வரைக்கும் போராட்டம் வரும், பிரச்சனை வரும், பாடு வரும். அதுல ஒன்று என்ன செய்யாத. அல்லேலூயா. அழகாய் பாடி துதித்தோமே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே, விசாலத்தில் கொண்டு வந்து என்னை சேர்த்தாரே. மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதா ஒருபோது நான் அசைக்கப்படுவதில்லையே. நான் அசைக்கப்படுவதில்லையே. ஏதோ வாயிலே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ஏதோ என்ற தேவன் ஹல்லேலூயா. எனவே எனக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அநேகர் யோசிப்பாங்க, உலகத்தில் இருக்கும்போது ஹாயா இருப்பேன், அது ஒன்றும் தெரியல. ஆனால் என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கிட்டனோ அடையில எனக்கு பிரச்சனை, போராட்டம், பாடு. அதுக்கு தான் எரேமியா அழகா நமக்கு சொல்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் முகத்தில் தெரிய பார்க்குற வரைக்கும் உன்னை புடமிட்டுக்கிட்டு தான் இருப்பாராம். அதனால இதை குறித்து நீ என்ன செய்யாத, கவலைப்படாத, கவலைப்படாத. அது வரும், அது வரும். ஆனாலும் என்ன செய்யாது, நிரந்தரம் கிடையாது. காற்றடிச்சா எப்படி, காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. துன்பமா துயரமா
அது தண்ணீர்பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர்பட்ட உடை போன்றதம்மா. காத்தடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. காத்தடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. ஹல்லேலூயா. அவ்வளவுதான். ஜஸ்ட் பாஸ். ஒரு வெயில் அடிச்சு ஒரு காத்தடிச்சா முடிஞ்சு போகும். அது எப்படி போகுமா அப்படி போயிடுமா. அதனால பிரச்சனையை நீ பிரச்சனையா நான் நினைக்காத. அந்த பிரச்சனையை மத்தியில் என்ன செய்ய, சங்கீதம் பாடு, ஸ்தோத்திரம் பண்ணு, ஆண்டவரை மகிமைப்படுத்து. இந்த பாடுகள் வந்ததற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதுல நீ பாஸ் ஆகிறது தான். அதனால வந்தா நல்லா போகுதுன்னு நினைச்சுக்க. பிரச்சனை வருது, பாடு வருதா, நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. இல்ல அமைதியா நல்லா இருக்கு, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா எங்க கோளாறு இருக்குன்னு அர்த்தம். கேன்சர் மாதிரி இருக்கிற இடம் தெரியாது, எந்த நேரம் என்ன நடக்கும்னு தெரியாது. அதனால இது ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. அதை வித்தியாசமா பழகிக்க. கர்த்தர் உன்னை அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதை அறிகிற அறிவில் நீ வளரணும் தேவ சமூகத்தில். ஆமென். அதை குறித்து நீதிமொழிகள் 8:11-12 வாசிகள் அழகாய். முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. ஞானம் நல்லது. இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல. அதுக்கு நிகரே இல்லை. எதுக்கு? ஞானத்துக்கு நிகரே இல்லை. ஞானமாகிய நான் விவேகத்தோட வாசம் பண்ணி நல்யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். இங்க வருகிற யாரும் ஜீரோவா இருக்கிற ஹீரோவா இல்ல. ஹல்லேலூயா. ஆமா, அவருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். நீ ஒவ்வொருத்தரும் என்ன செய்யலாம், நீ ஞானவான் தான் ஆண்டவர் சொல்றாரு. அதனாலதான் நீ கனம் பெற்றுவேன்றாரு, அதனாலதான் நீ விலையேற பெற்றுவேன்றாரு. நீ நினைக்கலாம் உனக்கு தாழ்வு மனம் பண்ண, எனக்கு ஒன்றும் தெரியல, படிக்க தெரியாது, எனக்கு வேற அறிவு இல்லை, நான் ஜெபிப்பேன் போதும், நான் பாடுவேன் போதும், அது போதும். உனக்கு கொடுத்த தாளத்துல நீ கவனமா இரு. என் தேவன் உன்னை அழகாய் அற்புதமாக உயர்த்தி கொண்டு போவார். ஹல்லேலூயா. நீங்க பிரசங்கிக்கு என்னவா விளையேற பெற்றது என்ன தெரியுமா? நற்கீர்த்தி மட்டுமல்ல, அறிவுள்ள உதடு. பிரசங்கி 7:1 அப்படிதான் சொல்லுகிறது. பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் ஒருவனுடைய ஜனநாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது. ஹல்லேலூயா. நற்கீர்த்தி மட்டும் இல்ல, அறிவுள்ள உதடு. அதுக்கு தான் நீதிமொழிகள் 20:15 வாசிக்க முடியலாம். பொன்னும் மிகுதியான முத்துக்களும் உண்டு, அறிவுள்ள உதடுகளோ விலை உயர்ந்த ரத்தினம். புரியுதா இப்ப நீ ஏன் விலையேற பெற்றவன் ஆண்டவர் ஒண்ணு சொல்றாரு, கனமுள்ள பாத்திரம் ஏன் சொல்றாரு? உதடு அவளுக்கு கனமுள்ள உதடா இருந்ததுன்னா, ஞானமுள்ள உதடா இருக்குமானா, அந்த உதடு இளைப்படைந்தவனுக்கு ஏற்ற நல்ல வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு ஞானம் உள்ள உதடா இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ கனம் பெற்றவன். ஆமென். ஹல்லேலூயா. அதனால்தான் நான் உன்னை சிநேகித்தேன். ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு, இந்த வார்த்தையை எதற்காக கொடுத்தாரோ அந்த வார்த்தையின்படியே உங்களையும் உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பாங்க. நான் பேசுறது மாதம் ஃபுல்லாக நம்ம அந்த வாக்குத்தத்தத்தை தான் பேச போகிறோம். அதனால நான் வந்த பிரசங்கியாருக்கு நான் இடமிடும்படியாய் நான் இதோட இந்த வார்த்தைகளை நான் நிறுத்தி வைக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்கள் இதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு, இந்த வாக்கு தத்தத்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் இல்லை, இது கேட்ட உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆமென். நித்திய காலமும் இந்த வார்த்தைகள், இந்த வாக்கு தத்தங்கள், இந்த ஆசீர்வாதங்கள் உங்களோடு கூட உங்களுக்கு எல்லாவற்றிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. ஆமென். காக்கும் தேவன் நான் அல்லவோ, கலங்குவதே நீயும். காக்கும் தேவன் நான் அல்லவோ, கலங்குவதே நீயும். கண்ணீரிலும் குழப்பங்களில் கைவிடுவதில்லை நான் உன்னை. கண்ணீரிலும்
குழப்பங்களில் கைவிடுவதில்லை நான் உன்னை. காக்கும் தேவன் நான் அல்லவோ, கலங்குவதே நீயும். காக்கும் தேவன் நான் அல்லவோ, கலங்குவதே நீயும். கண்ணீரிலும் குழப்பங்களில் கைவிடுவதில்லை நான் உன்னை. கண்ணீரிலும் குழப்பங்களில் கைவிடுவதில்லை நான் உன்னை. எங்கள் மகிமை காணுவாய் நீ, என் சித்தத்தால் உன்னை அழைத்தே. எங்கள் மகிமை காணுவாய் நீ, என் சித்தத்தால் உன்னை அழைத்தே. எங்கள் வல்லமை உனக்களித்தே, என் கிருபை போதுமே என்றே. எங்கள் வல்லமை உனக்களித்தே, என் கிருபை போதுமே என்றே. காக்கும் தேவன் நான் அல்லவோ, கலங்குவதே நீயும். காக்கும் தேவன் நான் அல்லவோ, கலங்குவதே நீயும். கண்ணீரிலும் குழப்பங்களில் கைவிடுவதில்லை நான் உன்னை. கண்ணீரிலும் குழப்பங்களில் கைவிடுவதில்லை நான் உன்னை. எல்லோருமாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எல்லோருமாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உள்ள கையிலே வரைந்தேன் உன்னை, உறுதியாய் பற்றிக் கொள்வாயே. உள்ள கையிலே வரைந்தேன் உன்னை, உறுதியாய் பற்றிக் கொள்வாயே. காக்கும் தேவன் நான் அல்லவோ, கலங்குவதே நீயும். காக்கும் தேவன் நான் அல்லவோ, கலங்குவதே நீயும். கண்ணீரிலும் குழப்பங்களில் கைவிடுவதில்லை நான் உன்னை. கண்ணீரிலும் குழப்பங்களில் கைவிடுவதில்லை நான் உன்னை. ஆபிரகாமின் தேவன் நான் அல்லவோ, அற்புதங்கள் செய்யவில்லையோ. ஆபிரகாமின் தேவன் நான் அல்லவோ, அற்புதங்கள் செய்யவில்லையோ. ஆழ்கடலில் வழி திறந்தே, மோசேயை அழைத்துச் சென்றே. ஆழ்கடலில் வழி திறந்தே, மோசேயை அழைத்துச் சென்றே. உன்னையும் அழைத்துச் செல்வே. காக்கும் தேவன் நான் அல்லவோ, கலங்குவதே நீயும். காக்கும் தேவன் நான் அல்லவோ, கலங்குவதே நீயும். கண்ணீரிலும் குழப்பங்களில் கைவிடுவதில்லை நான் உன்னை. கண்ணீரிலும் குழப்பங்களில் கைவிடுவதில்லை நான் உன்னை. கைவிடுவதில்லை நான் உன்னை. கைவிடுவதில்லை நான் உன்னை. Praise the Lord, praise the Lord. பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ள எங்கள் நல்ல தெய்வமே, உடைய நல்ல நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்.
இந்த நல்ல நாளுக்காய் நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நேரம் முழுவதிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை இம்மட்டுமாய் நடத்தி கொண்டு என் வார்த்தையை அனுப்பி எங்களை மகிமைப்படுத்தினது மாத்திரமல்ல, அப்படி ஆலோசனை தந்து எங்களை நீர் ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்துகிற நல்ல தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர்கள்ங்கிறத கர்த்தர் வெளிப்படுத்துகிற இந்த நல்ல தயவு எண்ணி, இந்த ஸ்லாக்கியத்தை எண்ணி நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படி நாம மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம். ஆளுகை செய்து வழிநடத்தும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், எல்லாவற்றை எங்களுக்காக செய்து முடிக்கிறவரே, சகல துதிகன மகிமை யாவற்றையும் உமக்கு நேராக ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள, கிருபையுள்ள, தயவுள்ள, சர்வ வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.